அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பற்றி நான் கலந்து பேசணும். ஆரம்ப காலத்திலேருந்தே நம்ம வந்து எம்பிபிஎஸ் பற்றி நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்து நிறைய மாணவர்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறேன். இந்த எக்ஸ்டெண்டட் ஸ்டே வேக்கன்சி ஏண்டா சொன்னோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் போல் அந்த மாதிரி நினச்சிட்டு நான் வந்து காரணம் இல்லாமலோ ஒரு ப்ரூஃப் இல்லாமலோ எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து என்னுடைய சேனலில் சொல்லக்கூடாது. அப்போது நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுக்குண்டான ப்ரூஃப் எனக்கு கிடச்சிது. அந்த ப்ரூஃப் மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான ப்ரூஃப் என்னால் ஷோ பண்ண முடியும். இந்த வீடியோ எல்லாத்தையும் நான் போட ஆரம்பிக்கிறேன். என்ன நடக்குது சார்? இப்போது என்னென்னா, டெய்லி அட்லீஸ்ட் எல்லாருமே இந்த எம்பிபிஎஸ்ஸை பார்க்குற தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கீழே இருக்கிற அனைத்து மாணவர்களுமே ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக காலேஜ் சைடு, பேரண்ட்ஸ் சைடு, ஸ்டூடெண்ட்ஸ் சைடு எல்லாருமே டெய்லி அந்த வெப்சைட்டை பார்க்குறது மட்டும்தான் வேலையாக இருக்கணும். காரணம் முக்கியமாக இந்த ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங், எக்ஸ்டெண்டட் ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்குமா நடக்காதா சார்? பல்வேறு வகையான மெத்தடில் எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, எல்லாரும் முயற்சி பண்ணுறோம், எல்லாரும் கேட்குறோம். நான் மட்டும்தான் பெருசாக யூடியூப்பில் ஆரம்பத்திலேருந்து நிறைய வீடியோ இதை பற்றி சொல்லி நிறைய மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையான இது இருக்கும் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இது எல்லாமே நடக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். ஏன்னா ரிஸ்க் பேசிஸ் இருக்குது. எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஓன் கால்குலேஷன் அனலைசிஸ், ஐடியா நம்பர் 1, ஐடியா நம்பர் 2 இஸ் அ ஃப்ளோ சார்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2. ஸோ ஒன்றா நம்ம ட்ரை பண்ணுறோம். நம்ம அது மாதிரி தான். இப்போது இதுக்கு நான் ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வந்தேன், இது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்பை எனக்கு சொன்னதுனாலையும் அதை பேஸ் பண்ணியும் இந்த வீடியோவில் கொண்டு வரணும்னு நினச்சேன். எனவே இந்த வீடியோவில் நான் எக்ஸ்டெண்டட் ஸ்டே வேக்கன்சியை பற்றி தான் திரும்பவும் பேச போகிறேன். இது உண்டான ப்ரூஃப் எல்லாம் சொல்ல போகிறேன். மெயினாக எம்சிஸில் இன்ன வரைக்கும் எந்த அப்டேட்டும் கிடையாது. ஈவன் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே இந்த எக்ஸ்டெண்டட் ஸ்டே ரவுண்டு கவுன்சிலிங்கை பற்றி பேசவே படலை. என்எம்சி மட்டும் அழகாக ஒரு 8ஆம் தேதி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருந்தாலும் கூட இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். 8ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் என்எம்சி வெப்சைட்டில் போட்டாங்க. அதில் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து எக்ஸிஸ்டிங் காலேஜில் இன்க்ரீஸ் இன்டேக் பண்ணதையும் புதுசாக காலேஜ் ஆட் பண்ணதையும் நாங்கள் வெப்சைட்டில் போட்டிருக்கிறோம். இதை வந்து ஒரு காப்பி ஆல் த ஸ்டேட், எல்லா ஸ்டேட்டோடைய மெடிக்கல் போர்டுக்குமே ஃபார்வர்ட் பண்ணுறோம், ஒரு காப்பி என்க்ளோஸ் பண்ணுறோன்னு சொல்லி அவங்க லான்ச்சிட்டாங்க. என்ன ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போகிறதுக்கு என்ன மேக்ஸிமம் அது எல்லாமே வந்து மெயிலில் போயிருக்கும். ஈவன் ஆஃப்லைன் காப்பியும் போகும்னு வச்சுக்கோங்க. எல்லா ஸ்டேட் போர்டுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். என்எம்சிலேருந்து நோட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் இவங்க ஏன் யாரும் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணல? அப்போது இவங்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது எம்சிசியோடைய ப்ரோட்டோகால். அவங்க என்ன சொல்ல போகிறாங்க? சார் அப்போ எம்சிசி என்ன சார் பண்ண போகிறாங்க? ஏன் சார் எம்சிசி வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? சார் அப்போ சீட்ஸ் வேக்கன்சி இருக்கா இல்லையா சார்? இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் கவர் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னு நினைக்கிறேன்னா, என்னுடைய ப்ரூஃப் ஃபஸ்ட் இமேஜ் நான் அதாவது 8ஆம் தேதி கொடுத்த நோட்டிஃபிகேஷனை பற்றி சொல்லிட்டேன். அடுத்து வந்து அஸ்பர் த என்எம்சி ஸ்டூடெண்ட் டேட்டா அப்டேட் பண்ணுறதுக்கான கடைசி நாளாக 23ஆம் தேதி இந்த மாதம் நவம்பர் 23ஆம் தேதி வரை டைம் கொடுத்துருக்குன்னு சொன்னிருந்தோம். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது 13ஆம் தேதி. இன்றைக்கே உங்களுக்கு இந்த வீடியோ கிடைச்சிரும்னு நினைக்கிறேன். 13ஆம் தேதியிலேருந்து 23 தான். அப்போ இன்றைக்கி 10 நாள் டைம் இருக்குது. 10 நாள்ன்றது நமக்கு இன்றைக்கி வரும்னு ரொம்ப எக்ஸ்பெக்டடாக ஈகராக வெயிட் பண்ணி இப்போ நாளைக்கு வேறு இப்போ இது வரைக்கும் எந்த அப்டேட்டும் இல்லை. அப்போ நாளைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அன்அஃபிஷியலாகவே எல்லாத்தையும் கேட்குறோம், தெரிஞ்சுக்கிறோம், விஷயத்தை வந்து நம்மளுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் கொண்டு வரோம். அப்போ நாளைக்குள்ளே வரணும். வந்தால்தான் சரியாக அடுத்து வரப்போகிற 9 நாட்களை பேஸ் பண்ணி அவங்க வந்து என்எம்சி சொன்ன கடைசி நாளான 23ஆம் தேதிக்குள்ளே எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர்களின் தகவல்களை அப்லோட் பண்ண செய்ய முடியும். ரைட்டு சார். ஒருவேளை அடுத்தடுத்து வராமலே போனால் என்ன சார் பண்ணுறது? நாட்கள் நெருங்கிட்டு இருக்கு, பதட்டங்கள் அதிகமாகுது. அடுத்து என்ன சார் பண்ண முடியும்? நம்ம இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருந்தால் நான் எப்போதும் என்ன சொல்லணும்னா, பெஸ்ட்டு இது ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஈவன் நீங்கள் படிக்கணுன்றதை இதை பேஸ் பண்ணி நிற்கக்கூடாது. படிச்சுட்டே இருங்க. படித்தது நம்ம நாலேஜ் வளர தானே செய்யும். ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டே இருக்கும். பிசிக்ஸ் படிக்கிறோம், கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், பயாலஜி படிக்கிறது படிச்சுட்டே இருக்க வேண்டியது தான். அதை வந்து நீங்கள் நிப்பாட்டவே கூடாது. ஸோ ஸ்டில் வெயிட் ஐடியலாக இருக்குன்றது தவறு. சும்மா இருக்கக்கூடாது. ஏதோ ஒன்று படிச்சுட்டே இருங்க. படிச்சுட்டே இருக்கிறது தப்பே கிடையாது. பட் இந்த ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தே தீரும்ன்றதுக்காக எங்கிட்ட இருக்கிற சாதகமான பதில்களை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதில் முதல் கண்ணனாக பார்க்கறது, அதில் ஒரு அனெக்சர் 1 கொடுத்துருக்குறாங்க. இன்க்ரீஸ் இன்டேக் எம்பிபிஎஸ் சீட்ஸ் எக்ஸிஸ்டிங் மெடிக்கல் காலேஜ் அகாடமிக் இயர் 2024-25. அப்போ 24-25 எக்ஸிஸ்டிங் காலேஜஸ்லாம் இன்க்ரீஸ் இன்டேக் பண்ணியிருக்கிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல பார்க்கறது ஆந்திர பிரதேஷில் கோனசீமா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அமலாபுரத்தில் இருக்கிற காலேஜ், அஃபிலியேட்டட் டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அதில் பாருங்கள் கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இன்க்ரீஸ் ஆஃப் 50 சீட்ஸ், அதாவது 150லேருந்து 200 சீட் போகிறோம். அந்த டேட் ஆஃப் எல்ஓபி பாருங்களேன், 4/11/2024.
அப்போ 5ஆம் தேதியோடைய ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங் அஸ் பர் த ஓல்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் எம்சிசியோட நாம சொல்லி 5ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிட்டோம். இவங்க என்னைக்கு எல்ஓபி கொடுக்குறாங்க? 4ஆம் தேதி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்போது அடுத்த ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அப்போ 5ஆம் தேதி க்ளோஸ் பண்ணிருக்கோம். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? என்எம்சி சைட்லேருந்து இன்டெரக்டாக நீங்கள் கவுன்சிலிங் நடத்திக்கணும்னு சொன்ன மாதிரி தான் இதை நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் எம்சிசி எந்த டிசிஷனும் எடுக்காமல் இருக்கிறது தான் இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பதட்டமான விஷயமே. அப்போ எல்ஓபி என்எம்சி பொறுத்த வரைக்கும் அவங்க அப்ரூவல் கொடுக்கறது, இன்றைய உங்களுடைய கல்லூரியுடைய தகவல்கள் இருக்கிற ஃபெசிலிட்டி பொறுத்து அப்ரூவல் கொடுக்கறது, இன்க்ரீஸ் இன்டேக் பண்ணுறது அவங்களோட வேலை. கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் எம்சிசி பொறுத்த வரைக்கும் ஏதாவது கோர்ட் ஆர்டர் இருக்கா, அந்த டைரக்ஷன் தான் சொல்கிறாங்க. இன்னொரு ரவுண்ட் நடத்தலாமா, அகாடமிக்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸ் மூவ் ஆகிருக்கு, இதை பேஸ் இன்னொரு ரவுண்ட் போகலாமா வேணாமா, நிறைய கொஸ்டின்லாம் யோசிப்பாங்க. பட் யோசிச்சாலும் அதை உடனே பண்ணணும்னு தான் எதிர்பார்க்குறோம். பட் மேபி ஏதாவது ஒரு பேக்லாக் இருக்கா, கோர்ட் ஆர்டர் இருக்கா, ஹியரிங் போகுதா, என்ன டிசிஷன் ஆர்டர் இருக்குன்றது நம்ம க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். அடுத்து இதே இமேஜில் பாருங்கள், விஸ்வபாரதி ஆந்திர பிரதேசில் விஸ்வபாரதி மெடிக்கல் காலேஜ். அதை பாருங்கள், 150 தான் 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 150லேருந்து 250 சீட்டாக இன்க்ரீஸ் பண்ணி அதோட எல்ஓபி பாருங்கள் 5-11. அதே மாதிரி பீகாரில் லார்டு புத்தா அந்த மெடிக்கல் காலேஜோடைய சீட் பாருங்கன்னா நீங்கள் வந்து 50 சீட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. 100லேருந்து 150 சீட்டாக போகிறாங்க. கொடுத்த எல்ஓபி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 5-11. அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் வருண் அர்ஜுன் மெடிக்கல் காலேஜ் வந்து சஜான்பூரில் இருக்குது. அது வந்து இது பரேலியில் இருக்கிற ரோகில்காந்த் மெடிக்கல் காலேஜோடைய ஒரு சிஸ்டர் கன்சர்ன். பட் ரோகில்காந்த் இஸ் டாப் ரேட்டட் காலேஜ். வருண் அர்ஜுன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிற ஒரு காலேஜ். நம்ம நேரடியாக கல்லூரிக்கு நான் போயிருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். அதே போல் அந்த காலேஜில் பாருங்கள் 100 சீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எல்ஓபி கொடுத்த டேட் வந்து 4-11. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அன்னை மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட்டு அவங்க எல்ஓபி கொடுக்கும்போது 23-10 எல்ஓபி கொடுத்தாங்க. அன்னைக்கே அவங்க 100 சீட்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க, அன்னைக்கே கொடுத்துட்டாங்க. பட் சம் இன்ஸ்பெக்ஷன் இஷ்யூஸ் இருந்ததுனால ஃபர்ஸ்ட் 50 சீட்டை மட்டும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கவுன்சிலிங் நடத்தினாங்க. ரெஸ்ட் ஆஃப் த 50 சீட்டுன்றது அவங்களோட பேக்லாக் இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தது வந்து வெஸ்ட் பெங்காலில் நியூவாக ஒரு காலேஜ் கொடுத்துருக்குறாங்க. நியூவாக கொடுத்த ஒரு காலேஜ் ஈஸ்ட் வெஸ்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். இது வந்து கொடுத்த எல்ஓபி டேட் பாருங்கள் 4-11. ஸோ அவங்க கொடுத்துருக்க டேட் 5-11 க்ளோஸ் பண்ண சொன்னாங்க. 4 ரவுண்டு கவுன்சிலிங்கும் 4 ரவுண்டு கவுன்சிலிங் 5-11 கொடுத்துட்டு 4ஆம் தேதி 5ஆம் தேதி எல்ஓபி லெட்டரை புதுசாக காலேஜ் ஆரம்பிச்சுக்கோங்க, சீட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றது எந்த அளவுக்கு வந்து இன்னொரு ரவுண்டு கவுன்சிலிங் நடத்தக்கூடாதுங்கிறதுக்கா, இல்லை நடத்தி தானே ஆகணும், இங்கே இருக்கிற தகவல் அதானே சொல்லுது. அப்படி மொத்தமாக கல்லூரிகளுடைய தகவல்களும் இங்கே இருக்கிற சீட்டும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டோட்டலாக என்னுடைய கணக்குப்படி பழைய காலேஜ் புது காலேஜ் எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 400 சீட் இன்க்ரீஸ் ஆகிட்டுன்னு சொல்லிட்டேன். அப்போ 400 சீட்டுன்றது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி தமிழ்நாட்டில் ஒரு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் ஜாயின் பண்ணி அது இல்லாமல் சீட் அலாட்மெண்ட்லாம் போட்டு ஃபீஸ் கட்ட முடியாது, நான் போய் ஜாயின் பண்ண மாட்டேன், அப்போ பெனால்ட்டி இருந்தாலும் நான் கட்டிக்கிறேன், பெனால்ட்டி எதுவும் அதெல்லாம் எல்லா பெனால்ட்டி இம்போசிங்கும் பண்ணி ஒரு 6 சீட் ஃபில் ஆகலை. அதே மாதிரி தெலுங்கானாவில் ஒரு 2 சீட்டு ஃபில் ஆகலை. அங்கெல்லாம் 3 வருஷம் டிபார். தெலுங்கானாவில் 3 வருஷம் டிபார். அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே மினிமம் சிங்கிள் டிஜிட் சீட் வேக்கண்ட் இருக்குது. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 28+8 36 ஸ்டேட்டு. அப்போ ஒரு கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே கடைசி ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஃபில் ஆகாத மினிமம் ஒரு 150லேருந்து 200 சீட் இருக்கலாம். இது இல்லாமல் டீம்டு யூனிவர்சிட்டி நிறைய காலேஜில் தமிழ்நாட்டில் சென்னையிலே காலேஜில் சீட் இருக்குது. சரிங்களா? பாண்டிச்சேரியில் சீட் இருக்குது, நம்மள்ட்ட கையில் சீட் இருக்குது. இன்னும் பெருசாக டிரான்ஸ்பரண்டாக அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லலை. சீட்டு வேக்கண்ட் இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டி இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் கிட்டத்தட்ட இது ஒரு 400 ஒரு 200 கிட்டத்தட்ட ஒரு 600 சீட்டு எம்பிபிஎஸ் சீட்டு வேஸ்டாக போதா 2024 உடைய அட்மிஷன் ப்ராசஸில். மாணவர்கள் இருக்கிறாங்களா? எக்கச்சக்கமான மாணவர்கள் இருக்காங்க. ஏதாவது ஒரு அலாட்மெண்ட் வாங்கிடவே முடியாதா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கிற அடிபட்டு எப்படியாவது வாங்கியே தீரணும்னு இன்னமும் வெயிட் பண்ணுற பேரண்ட் இருக்கிறாங்க, இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 600 எம்பிபிஎஸ் இடங்களை ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவ்வளோ சாதாரணமாக பரவாயில்லை இப்படியே நிப்பாட்டிடணும்னு யோசிப்பாங்களா, இல்லை இங்கே இருக்கிற ப்ரூஃப்லாம் வச்சு திரும்ப நடத்துவாங்களா? இப்போ எனக்கு தோன்ற கேள்வி உங்களுக்கு தோன்றலாம்ல. அப்போ எனக்கு கொஞ்சம் சாதகமாக தோணுது, நடத்தி தான் ஆகணும்னு நான் ஒரு ஸ்ட்ராங்காக யோசிக்கிறேன். அப்போ உங்களுக்கும் அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக யோசிக்கலாம் இல்லையா? அது மாதிரி தான் நான் இந்த இடத்துல இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. மெயினாக வந்து என்எம்சி பக்கம் நம்ம நிறைய எல்லாத்தையும் க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் சீட்ஸ் வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் யூபியில் ஒரு 12 சீட்டு வேக்கண்டு, தமிழ்நாட்டில் 6 சீட்டு வேக்கண்டு, எல்லாத்துலேயும் சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது. இதில் வந்து சில காலேஜில் என்ன பண்ணிட்டாங்க, பீகார்லன்னா அந்த இது கூட உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன், அந்த ஷெடியூல் கூட உங்களால் முடிஞ்ச நான் ஆட் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷெடியூலில் அழகாக அவங்க ரிவைஸ்டு ஸ்டே வேக்கன்சி, அதாவது ஸ்டே வேக்கன்சின்னு அவங்களுக்கு ஒரு 24 ஜென்ரல் சீட்டும் 27 என்ஆர்ஐ சீட்டும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. ஈவன் தோ லார்ட் புத்தாவுடைய நியூ இன்க்ரீஸ் இன்டேக்கை ஆட் பண்ணாமலே இவ்வளோ சீட் இருக்குது.
அப்போ அந்த சீட்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 22ஆம் தேதி வரைக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களா? எதில்? என்எம்சியில். எந்த எம்சிசியில் எதுவுமே சொல்லலை. ஸ்டேட்லாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லவே இல்லை. ஆனால் பீகார் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அழகாக அவங்களுடைய ஷெடியூலை டேரெக்டாக என்ன பண்ணிட்டாங்க, 11, 12ஆம் தேதியும் நாங்கள் வந்து ரேங்க் லிஸ்ட் கொடுக்குறோம். அதே மாதிரி சீட் மேட்ரிக்ஸ் வந்து 12ஆம் தேதி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நிதி 13 நேற்றே சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. எங்கிட்ட சீட் மேட்ரிக்ஸும் இருக்குது. அதே மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். இதுக்கு ஜென்ரலில் இருக்கிற 23 சீட்டுக்கும் இதில் இருக்கிற 27 சீட்டுக்கும் நம்ம போட்டி போட போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் டேட் என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுக்குறாங்க, 15ஆம் தேதி கொடுக்குறாங்க. அதே மாதிரி என்னைக்கு சீட் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, 20ஆம் தேதி கொடுக்குறாங்க. என்னைக்குள்ள சீட் அலாட்மெண்ட்டை வந்து வெரிஃபிகேஷன் பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க, 22ஆம் தேதி. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நோட் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு என்எம்சியோட நாம்ஸை கையில் எடுத்துக்கிட்டு இருக்கிற கவுன்சிலிங் ஷெடியூல் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஷெடியூலில் டேட்டை ரிவைஸ் பண்ணிக்கிட்டாங்க. திரும்ப வந்து நியூ ரெஜிஸ்ட்ரேஷனும் பர்மிட் பண்ணுறாங்க. அப்போ 22ஆம் தேதி வரைக்கும் அவங்க கவுன்சிலிங் முடிச்சிட்டாங்கன்னா 23ஆம் தேதி என்ட்ரி போட்டுருவாங்க. அது மாதிரி பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம், பண்ணலை. ஆனால் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, பண்ணலை. பட் அவங்க எல்லாருமே இந்த சவுத் இந்தியா பொறுத்தவரைக்கும் நிறைய ஸ்டேட் வந்து எம்சிசியோட ப்ரோட்டோக்காலை ஃபாலோ பண்ணுறாங்க. எனிவே, ஸோ இதெல்லாம் சில பாயிண்ட்டு. மெயினாக இங்கே நடக்கிற சில பாயிண்ட்டை ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு சைடு நிறைய எம்பிபிஎஸ் இடங்களும் பிடிஎஸ் இடங்களும் வேக்கண்ட் இருக்குது, சரிங்களா? ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட் எப்படியாவது ஒரு சீட்டை, ஒரு அலாட்மெண்ட்டை வாங்கிட முடியாதான்ற ஏக்கத்தில் இருக்கிற பேரண்ட்டும் ஸ்டூடெண்ட்ஸும் புதுசாக நம்மள்ட்ட வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் என்எம்சி சைடு அவங்க அப்ரூவல் ப்ராசஸை கிளியர் பண்ணி 8ஆம் தேதியே ரூட்டை கிளியர் பண்ணிட்டாங்க. 5 நாட்களாக அமைதி நிலவம் போயிட்டே இருக்குது. எம்சி சைடு வந்து ரொம்ப குவைட்டாக அமைதியாக இருக்கிறாங்க. மேபி அவங்க ஏதாவது கோர்ட் ஆர்டரோ டெசிஷனோ டைரக்ஷனோ பார்த்துட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் அகாடமிக் பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி முடிச்சாங்க, இன்னைக்கு தேதி 13, ஒரு 8 நாள் கடந்து போயிட்டோம், சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்டார்ட் பண்ண சொன்னது, அதாவது கவுன்சிலிங் 5ஆம் தேதி முடிக்க சொன்னாலும் அஸ் பர் த ஓல்டு என்எம்சி ரூல் படி 2024 அகாடமிக் செஷன்றது நீங்கள் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இன்னைக்கு 13. அப்போது உங்களுடைய அகாடமிக் ஆரம்பித்து 1ஆம் தேதியிலேருந்து 13 நாட்கள் உங்களுடைய சனி ஞாயிறுலாம் கழிச்சிட்டிங்கன்னா ஒரு 8 நாள்லேருந்து 9 நாள் வரைக்கும் ஒர்க்கிங் டேவாக போயிருக்கலாம் அப்படின்றத அதை பார்ப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய காலகட்டங்கள் மூவ்மெண்ட்டோ அகாடமிக் ஃபார்வர்ட் ஆயிடுச்சு, இப்போ புதுசாக வர பையன் அவனால் அகாடமிக் கவர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இல்லை. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் 2 எக்ஸ்டெண்டட் ஸ்டே வேகன்சி நடத்துனாங்க, சரிங்களா? நம்ம அவ்வளோ ஸ்டூடெண்ட்டுக்கு அட்மிஷன் போட்டு கொடுத்தோம். கடைசி ரவுண்டெல்லாம் லட்டு மாதிரி எல்லாம் பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அப்போது எக்ஸ்டெண்ட் ரவுண்டு 1, ரவுண்ட் 2 அப்பயும் வேக்கன் வந்துச்சுன்றது வேற. அப்பயும் வேக்கன் வந்துச்சு மீன்ஸ் என்ன தெரியுங்களா? அவங்க வந்து சாய்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்க, ஆனால் ஜாயின் பண்ணவே மாட்டாங்க. பணமும் கட்டவும் முடியாது, ஆனால் சாய்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எவ்வளோ தான் பனிஷ்மெண்ட் கொடுங்க, திரும்ப வேக்கண்ட் இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ எம்சிசியில் இருக்கிற வேக்கண்ட்டு, இங்கே இருக்கிற வேக்கண்ட்டு, ஸ்டேட்டில் இருக்கிற வேக்கண்ட், ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நிறைய வேக்கண்ட்டு. அதை ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு ரவுண்ட் வரணும். இதுதான் லாஜிக். அதே போல் எவ்வளோ பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சீட் வேக்கண்டாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிறது. மேபி எம்சிசி ஆல்வேஸ் பிஜி கவுன்சிலிங்கில் அப்படியே அவங்க பிஸி ஆகிட்டாங்க. இருந்தாலும் ரொம்ப ஈகராக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். எனி டைம் வரலாம். நான் வந்து யதார்த்தமாக இதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இதை தொடர்ந்து முயற்சி பண்ணுற மாணவர்களை பெற்றோர்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீடடி இருக்கிற பட்சத்தில் வந்து கேளுங்க. இன்னைக்கு ஒரு வேளை இப்போ நான் மோர் ட்ரஸ்டபிள் இந்த அப்கமிங் கவுன்சிலிங் கண்டிப்பாக எனக்கு வந்துடுங்க. கவுன்சிலிங் நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் நான் வச்சு பார்க்கும்போது எனக்கு வந்துடும். அப்போ வந்துருன்றத வந்த பிறகு நீங்கள் வந்து கவுன்சிலிங் சீட்டு கேடுங்கன்றதை விட இப்போவே சீட்டு வாங்க முடியுமா, வாங்குறதுக்கான ஒரு இது பாசிபிள் இருக்கா இல்லையா வந்து பார்க்கறதுக்கோ, அதை என்டையர் ப்ராசஸ் நீங்கள் எடுத்து பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு கேட்கறதும் கேட்கலாம், சரிங்களா? இப்போ இன்னமும் நான் சில அப்டேட் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக கவுன்சிலிங் வரும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்டு கண்டிப்பாக அட்மிஷன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சீட் வேக்கண்ட்டும் இருக்குது. அன்லெஸ் உங்களுடைய மார்க் மீட் அவுட் ஆகுமான்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியுமான்னு சொல்கிறத விட எனக்கு அனுபவத்தில் என்னால் கெஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்து நான் சரியான முறையில் வழிநடத்த முடியும், சரிங்களா? சில மாநிலங்களில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டில் இருக்குது. சில மாநிலங்களில் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணுறது இல்லை. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அலோவ் பண்ணி அந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை பேஸ் பண்ணி திரும்ப அலாட்மெண்ட் போட்டுக்க முடியும். அதற்கான வழிமுறைகளும் இருக்குது, சரிங்களா? அது காலேஜ் ஃபீஸ் பொறுத்தவரை ஒரு 12 lakhsலேருந்து 15 lakhsக்குள்ளே வரும். தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் இருக்குது, என்ஆர்ஐ சீட் இருக்குது. இதெல்லாமே முயற்சி பண்ண முடியும். டீம்டு யூனிவர்சிட்டியில் சீட் இருக்குது. எதுவாக ஒரு ரீசனபிள் மார்க் இருந்தால் போதும். ஒரு இந்த 12 to 15 lakhs சீட்லாம் கண்டிப்பாக வாங்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, யோசிச்சு பாருங்கள். மற்றபடி அடுத்தடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறத பற்றி ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸ்டில் நிறைய மாணவர்களுக்கு சரி ஓகே இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இங்கே எங்கேயுமே உங்களால் மீட் அவுட் பண்ண முடியலையா,
அப்ராடை சூஸிங்க. டிசம்பர் 12க்குள்ளே பண்ணுங்கள். நானே என்கரேஜ் பண்ணுறேன், நானே கூட வரேன். அதையும் என்னால் பண்ணி கொடுக்க முடியும். ரொம்ப குறைவான செலவில் இங்கே படிக்கிற மாதிரி அங்கேயும் படிக்க முடியும். இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி அங்கே முடிச்சுட்டு வந்து இங்கே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிக்கலாம். இது மாதிரி பல்வேறு வகை முறையில் நம்ம உங்களுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கிறோம். பட் அவங்க ஆம்பிஷன் விட்டுறக்கூடாது. டாக்டர் தான் படிக்கணும், டாக்டர் மட்டும்தான் படிக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி படிச்சுட்டே இருக்கிறவங்க ஒரு ரிப்பீட்டர் ப்ரோக்ராமோ இல்லை கோச்சிங் கிளாஸோ படிச்சுட்டே இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷம் படிச்சுட்டே இருங்க. இதை பேஸ் பண்ணி ரொம்ப ப்ரெஷரைஸ் ஆத்திக்க வேண்டாம். சரிங்களா? அந்த ட்ராக் தனியாக போயிட்டே இருக்கட்டும், இந்த ஒரு ட்ராக் தனியாக போயிட்டே இருக்கட்டும். ஒரு இல்லை நீட் ரிப்பீட்டிங் போகிற ஐடியாவே இல்லை சார். ஐம் கெட்டிங் 27 மார்க், லாஸ்ட் மார்க் எடுத்துட்டேன், இதை நான் பயன்படுத்தி ஆகணும்னு முடிக்கிறவங்க அப்படியே வெயிட் பண்ணுங்க. இந்த வரப்போகிற கவுன்சிலிங் ஃபேஸ் பண்ண போகிறோம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் 2 அதர் ஸ்டேட். பாயிண்ட் நம்பர் 3 அப்ராட். இது மாதிரி ஒரு 3 ஆப்ஷன் அப்படியே 1 2 3 4ன்ற மாதிரி போட்டு உங்களோட அட்மிஷனை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். ஸோ எக்ஸ்டெண்டட் ஸ்டே ரவுண்ட் கவுன்சிலிங் ஒரு 3 கொஸ்டின் மார்க் போட்டுக்கலாம். நடக்குமான்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும். நடந்தே தீரும், நடக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படின்றதுக்கான ப்ரூஃப் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கிறதெல்லாம். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டு ரெகுலராக கொடுக்க போகிறோம். என்ன தேவைகள் இருந்தாலும் கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணியோ கேளுங்க. நம்மளால் என்ன உதவிகள் செய்ய முடியும்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.